அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்க இருக்கிறது இயல் 7லிருந்து கவிதை பேழை பதிற்று 10. இந்த பதிற்று 10 என்பது சங்க இலக்கிய நூல். சேர மன்னர்களை பற்றி பாடப்பட்டது பதிற்று 10. தன்னுடைய நாட்டை செல்வ செழிப்புடன் வைத்திருப்பவன் தான் ஒரு அரசன். அப்படி அந்த நாடு இருந்தால்தான் அந்த நாட்டு மக்களின் நல்வாழ்வை உறுதிப்படுத்துபவன் அரசனாக இருக்க வேண்டும். அதைத்தான் வள்ளுவர் உருப்பசியும் ஓவா பிணியும் செருப்பகையும் சேராதியல்பு நாடு என்று குறிப்பிடுகிறார். இந்த நூல்வெளியை பார்க்கலாம். 8 தொகையில் அமைந்த புறத்திணை நூல்களில் ஒன்று பதிற்று 10. சேர மன்னர்கள் 10 பேரின் சிறப்புகளை எடுத்து எம்பும் இது பாடான் திணையின் அமைந்தது. பாடான் திணை என்பது என்ன தெரியுமா? ஒரு ஆண் மகனின் வீரம், கொடை, புகழ் இவற்றை கூறுவதுதான் பாடான் திணை. முதல் 10ம் இறுதி 10ம் நமக்கு கிடைக்கவில்லை. இதில் பாடனுடைய தலைப்பும் தரப்பட்டிருக்கிறது. பாடப்பகுதி இந்த பாடப்பகுதியின் பாட்டுடை தலைவன் இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதன். இவனை பாடியவர் குமட்டூர் கண்ணனார். இப்படி இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதனை புகழ்ந்து பாடியமைக்காக உம்பர்காட்டில் 500 ஊர்களை பரிசாக வழங்கியுள்ளார். இந்த பாடலை பார்ப்போம். பதிப்பிழைப்பு அறியாது துய்த்தல் எய்தி நிறையம் ஒரிய வேட்கை புரையோர் மேயினர் உரையும் பலர்புகழ் பண்பின் நீபுறம் தருதலின் நோய் இகழ் ஒரிய யானர் நன்னாடு கண்டுமதி மருண்டனன் அப்படின்னு இருக்காங்க. இப்படி பாருங்க, பதி அப்படின்னாவே நாடுன்னு அர்த்தம், பிழைப்பு. அங்கு வாழ்கின்ற மக்கள், இங்கே இந்த சேரநாதன் ஆட்சி செய்கின்ற அந்த நாட்டில் வாழ்கிற மக்கள் பிழைப்புக்காக துய்தல் வேறு நாட்டுக்கு செல்ல மாட்டார்கள். நல்லா தெரிஞ்சுக்குங்க, இந்த நாட்டில் வாழ்கின்ற மக்கள் அனைவரும் வேறு நாட்டிற்கு பிழைப்பிற்காக செல்ல மாட்டார்கள். அதுவும் இல்லாமல் நிறையம் அங்குள்ள வளங்கள் இருப்பதற்கு காரணம் என்ன? அங்குள்ள வளங்கள் அவ்வளோ செல்வ செழிப்போடு இருக்கிறது. நிறையம் ஒரிய வேட்கை புரையோர். நிறையம் என்பது என்ன தெரியுமா? நரகம் அர்த்தம். நரகத்தில் இருக்கவர்கள் துன்பம் நீங்கி, நரகத்தில் இருக்கவர்களே துன்பம் நீங்கி இன்பத்தை கொடுக்கக்கூடிய அந்த என்னது புரையோர் அப்படின்னு என்ன தெரியுமா? சான்றோர்கள் அர்த்தம். தங்கியுள்ள ஊர் உன்னுடைய ஊராகும். மேயினர் உரையும் பலர் புகழ் பண்பின். மேயினர்னா அந்த சான்றோர்கள் பலர் பேர் உன்னை பற்றி புகழ்ந்துள்ளனர், புகழ்ந்து பாடுகின்றனர் உன்னுடைய பண்புகளை. நீ புறம் தருதலின் நோய் இகழ்ந்து ஒரு இய யானர் நன்னாடும். யானர்னா வருவாயின் அர்த்தம். நன்னாடும் கண்டு மதி மருண்டன. என்னுடைய அறிவால் மறண்டு போனேன், அது வியந்து போகிறேன். எப்படி? நீ புறம் தருதலின், நீ அள்ளி அள்ளி கொடுப்பதால் நோய் நொடி இல்லாமல் வறுமை இல்லாமல் உன்னுடைய மக்கள் இந்த நாட்டில் வாழ்கின்றனர். எப்படி? புது வருவாயோடு, என்னது உழைக்காமலேயே வருவாய் சேர்கிறதா அந்த ஊர் மக்களுக்கு. அதை கண்டு என்னுடைய அறிவானது வியந்து போகிறது. இந்த குமட்டூர் கண்ணனார் அப்படி பாடுகிறார். அடுத்து பாருங்க, மண்ணுடை ஞாலத்து மண்ணுயிர்க்கு எஞ்சாது ஈத்துகை தாண்டகை கடும் துயிப்பின் புரைவையின் பெரிய நல்கி ஏமமாகிய சீர்கெழு விளவின் நெடியோன் அன்ன நல்லிசை ஒடியா மைந்தின் பண்புன் பல நயந்தே அப்படிங்கிறாங்க. மண்ணுடை ஞாலத்து மண்ணுயிர்க்கெஞ்சாது ஈத்துகை தாண்டாகை கடுங்குயிப்பின்
புரைவையின் பெரிய நல்கி ஏமமாகிய சீர்கெழு விளவின் நெடியோன் அண்ணன் நல்லிசை ஒடியா மைந்தனின் பண்பு பல நயந்தே அப்படிங்கிறது என்னது பாடல் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். மண்டுகை ஞாலத்து இந்த உலகத்தில் வாழும் உயிர்களுக்கெல்லாம் மண்ணுயிருக்கெல்லாம் எஞ்சாது நில்லாது அனைத்தையும் வாரி வாரி என்னது அனைத்தையும் வாரி வாரி ஈர்த்துகின உன் கையால் இந்த உலகுக்கெல்லாம் உன்னுடைய கையால் இல்லாது வாரி வாரி வணங்குகிறாய். இந்த தாண்டா கை அப்படிங்கிறது என்னது ஓயாமல் கொடுக்கக்கூடிய கைன்னு சொல்கிறாங்க. தாண்டா கை ஓயாமல் உன்னுடைய மக்களுக்கு கொடுக்கக்கூடிய கையான கடுந்துப்பின் அப்படிங்கிறாங்க பாருங்க. இந்த கடுந்துப்பினான பகைவர்களை அழிக்கக்கூடிய கைன்னு சொல்கிறாங்க. ஓயாமல் அள்ளி கொடுக்கக்கூடிய கைன்னு சொல்கிறாங்க. கடுந்துய்ப்பின்னா பகைவர்களை அழிக்கக்கூடிய கைன்னு சொல்கிறாங்க. புரைவையின் பெரிய நல்கி புரைவைன்னு சொன்னாவே உயர்ந்த அப்படின்னு சொல்லலாம். ஒரு உயர்ந்தன்னு சொல்லலாம், ஒரு தேவாலயம்னு சொல்லலாம், ஒரு கோயில்னு சொல்லலாம், உயர்ந்த மக்கள்னோடு சொல்லலாம். உன்னுடைய நாட்டில் இருக்க அந்த அங்கே இருக்க மக்களுக்கு விலை மதிப்புள்ள பொருட்களை வாரி வாரி கொடுக்கக்கூடியவன். சாதாரண பொருள் விலை மதிப்புள்ள பொருட்களை வாரி வாரி கொடுக்கக்கூடியவன். ஏமம் ஆகிய சீர்கெழு விளவின் நல்லா தெரிஞ்சுக்குங்க. இந்த பாதுகாப்பு இந்த ஏமம்னு சொன்னாவே என்னது பாதுகாப்பு தரக்கூடியது. அந்த பாதுகாப்புலையும் விழாக்கள் அதிக அளவு நடக்கும் உன்னுடைய நாட்டில் தான். உன்னுடைய இந்த சேரள நாட்டில் வந்து விழாக்கள் பாதுகாப்பாக கூடிய விழாக்கள் வந்து அதிகம் நடக்கக்கூடிய ஊர். அடுத்து பாருங்க, நெடியோன் அண்ணன் நல்லிசை ஒடியா மைந்தனின் பண்புடன் நயந்தே அப்படிங்கிறாங்க. இந்த நெடியோன் அப்படின்னாவே இந்த திருமால்னு அர்த்தம். நெடியோன் என்பது என்னது திருமால். அப்போ திருமாலோட கை எப்படி ஒரு சிறந்த கைன்னு சொல்லலாம், அனைவருக்கும் பாதுகாப்பான கையின் கூட சொல்லலாம் திருமாலை. அப்படிப்பட்ட நீதான் இந்த மக்களுக்கு பாதுகாப்பு தரக்கூடியவன். திருமாலை ஒப்பிட்டு வந்து என்னது இமயவர்மன் சேரலாதனை பற்றி குறிப்பிடுகிறார் இந்த குமட்டு கண்ணனார். சரி, இப்போ இதில் பாருங்கள், முக்கியமாக நோண்டு அதே பாடலில் வந்து தெளிவாக சொல்கிறாங்க. ஒரு பசி பெரிய பசி ஓயா பிணி. அங்கே இருக்க மக்கள் என்ன பிணியே இல்லாமல் வாழ்கிறாங்க. சிறு பகை இன்மையால், சிறுன என்னது இந்த பகைன்னு சொல்கிறாங்க, பகை இல்லாமல் வாழ்கிறார்கள், எந்த பகைவர்களும் இல்லாமல் வாழ்கிறார்கள். புலம்பெயர்ந்து செல்லாது வாழும். இப்போ இதெல்லாம் இல்லைன்னா எதுக்கு மக்கள் புலம்பெயர்ந்து வாழப் போகிறார்கள்? சான்றோர் போலும் ஆட்சியின் சிறப்பு. அப்படி வாழ்கின்ற ஆட்சியில் சான்றோர்கள் புகழ்ந்து பாடுகிறார்கள், புகழ்ந்து உன்னை வாழ்த்துகிறார்கள். துயரம் தொலைந்த புதுவள நன்னாடு. உன்னுடைய நன்னாட்டில் வந்து எந்த ஒரு துயரமும் இல்லாத ஒரு நன்னாடுன்னு ஒரு சொல்கிறார். மண்ணுலக உயிருக்கு மாண்புடன் வாழ ஈகையால் நீளும் எதிரிகளை அழிக்கும் கை. இந்த மண்ணில் இருக்க எல்லா உயிர்களுக்கும் உன்னுடைய கையால் ஈகைன கொடுத்தல்னு அர்த்தம். அவ்வளோ அன்பு பாராட்டுகிறாய். நீளும் கை பெரிய கைன்னு சொல்கிறாங்க. எதிரிகளை அழிக்கும் கைன்னு சொல்கிறாங்க. இடையறாது பெரும்பொருள் கொடுத்து இடைவில்லாமல் கொடுத்து கொண்டே இருக்கக்கூடிய கைன்னு சொல்கிறாங்க. பாதுகாப்பு அளிக்கும் பெருவிழா தலைவன் என நற்புகழ் குறையாத வலிமை மிகுது உந்தன். பாதுகாப்பு அளிக்கும் ஒரு அரசன்னு சொல்கிறாங்க. பெருவிழாக்கள் கொண்ட அந்த ஊருன்னு சொல்கிறாங்க. விழாக்கள் அதிகம் நடக்கக்கூடிய ஊர்களும் சொல்கிறாங்க. நற்புகழ் குறியாத வலிமை மிகுத உன்னை உந்தன் பண்பு பல நினைந்து கண்டும் பெருவியப்பு அடைந்தேன் அதிமிரண்டு போனேன். இப்படி புகழ்ந்த ஒரு நல்ல ஒரு நாட்டில் வந்து இப்படி காட்சி அளிக்கிறத என்னுடைய மதியானது என்பது என்ன அறிவு வந்து என்னது அப்படியே மிரண்டு போகிறது. ஸோ இந்த பாடத்தில் நல்லா பாருங்கள் மாணவர்களே, இந்த பொருளை நல்லா படிங்க. அந்த பொருள் எப்படி சொல்கிறாங்க மட்டும் பாருங்கள். நன்றி.